சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் மேங்கோ சாகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் விட்டமின் சி சத்து மிக்க ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். யூஸ்வலாக ஜவ்வரிசி ஊற வைக்காமையும் போடுறாங்க, பட் அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போது இதை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் தண்ணியை. பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி 1/4 கப் இல்லைனா 1/2 கப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இது நல்லா கொதிக்கணும். அப்பப்போ கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கஸ்டர்ட் பவுடரெல்லாம் போட மாட்டோம். இது கொதித்து வரும்போது ஜவ்வரிசியை போட்டு வேக வைக்கணும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 நிமிஷம்தான் ஆகும். ஸோ நல்லா நீங்கள் மீடியம் டு ஹைலேயே வைக்கலாம். நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான சுகர் போடலாம், இல்லைனா ஃபைனலாக நாட்டு சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ சுகர் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் இறங்கிடும் ஜவ்வரிசியில். ஸோ இப்போது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஸோ மாம்பழம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏலக்காய் தான் மேட்ச் ஆகும், வனிலா மேட்ச் ஆகாது. கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது திக்னஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து திக்காகிடுச்சு உங்களுக்கு. இப்போ ஜவ்வரிசியை நான் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிடணும். இது இம்மீடியட்டாக மாம்பழத்தை போடக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மாம்பழம் அப்படிங்கிறது நான் 3 வெரைட்டி எடுத்திருக்கேன். ஸோ மல்லிகாலேருந்து ஆரம்பித்து இமாம்பசந்த், அதுக்கப்புறமா இன்னொரு மாம்பழம் பார்த்திங்கன்னா வெரைட்டி என்னென்னு தெரில, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கலர் நல்லா கொடுக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாமே. அதே சமயம் நம்ம இந்த மாதிரி ஷர்பத் மில்க் ஷேக் எல்லாம் பண்ணும்போது புளிக்காத மாம்பழமாக வாங்கிக்கணும். புளிச்ச மாம்பழமாக இருந்தால் நல்லா இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கணும். இப்போது மிக்சியில் போட்டுட்டு நம்ம நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப தின்னாக வேணும், ஷர்பத் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் பால் ஊற்றி கூட பண்ணலாம். ஸோ பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மூடி தேங்காய் எடுத்திங்கனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இதுலேயே ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம விஸ்கில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இருந்தனா கூட உடஞ்சி போயிடும். இப்போது ஆறுன பாலில் தான் இந்த மாம்பழத்தோட விழுதை போடுறோம். விழுதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து இம்மீடியட்டாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ், இல்லை ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிட்டிங்கனாலும் சூப்பராக ரெடி ஆகிடும். இது சில்லுன்னு இருந்துன்னா இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் வைக்கலாம், வனிலா ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம், இது வேணாலும் மேட்ச் ஆகும். ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் மாதுளம்பழமெல்லாம் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.